மகாலட்சுமி குடியிருக்கக்கூடிய இடமாக சொல்லக்கூடிய உங்களுடைய வீட்டில் கழிவறை கூட மகாலட்சுமியின் இருப்பிடமாக கருதப்படுவதனால கழிவறை சுத்தமாக வைத்துக் கொள்வது, அந்த கழிவறையில் கூட ஒரு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல நிலைமைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கீங்க, ஏதோ அரசாங்க உத்தியோகத்திற்காக ஒரு பதவிக்காக படிச்சுட்டு இருக்கிறீங்க, உயர் பதவிக்காக முயற்சி செய்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பிரம்ம முகூர்த்தத்தை நீங்க பயன்படுத்திக்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தை பாக்கியம் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குதுன்னா 3 அகல் விளக்கு அல்லது 3 முகம் கொண்ட நீங்க தீபம் ஏற்றும் பொழுது குழந்தை பாக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். குறிப்பாக இந்த குழந்தை பாக்கியம் என்ன பிரச்சனைகள்னா உங்களுக்கு 5ஆம் பாவம், உங்களோட ஜாதகத்தில் நீங்க 5ஆம் பாவகம், 5ஆம் பாவகாதிபதி, காரகன் இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துக்கணும். தேவையில்லாத துன்பங்களாக இருக்குது. நான் என்ன முயற்சி செய்தாலும் இந்த துன்பம் வந்துட்டே இருக்கு, அடிக்கடி வரக்கூடிய பணம் செலவாகிட்டே இருக்கு, நிற்க மாட்டேங்குது, பணம் வந்து எங்களால் சேர்த்து வைக்கவே முடியல அப்படின்னா நீங்க அந்த தீபத்தை நான் சொல்லக்கூடிய பிரம்ம முகூர்த்தத்துல பயன்படுத்துங்க, இல்லைன்னா ஹோரைகளில் பயன்படுத்துங்க. கிழக்கு நோக்கி நீங்க அந்த தீபம் ஏற்றும் பொழுது துன்பங்கள் நீங்கி குடும்பத்துக்குள்ள செல்வமும் அபிவிருத்தியும் உண்டாகும். எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பார்த்திபன் வாசு, மகாலட்சுமி ஜோதிடம். இந்த பதிவு எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, விளக்கு ஏற்றுவதின் மகிமை. ஒரு தீபம் ஏற்றுறதுனால வீட்டில் என்னென்ன ஒரு மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத வந்து இந்த பதிவின் மூலியமாக நாம் பார்க்கலாம். விளக்கு அது வந்து ஒரு மகாலட்சுமியை குறிக்கக்கூடியது. ஒளி வந்து உங்களுடைய இருளை அகற்றி ஒளியை ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த ஒரு தீபத்தோட மகிமை. இந்த தீபம் ஏற்றும் பொழுது என்னென்ன மாதிரியான ஒரு நல்ல ஒரு நிலை, ஒரு நல்ல எண்ணம் ஏற்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். தீபம் வந்து நீங்கள் ஏற்றும் போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே எல்லா நாட்களிலுமே தீபம் ஏற்றுவது வந்து ரொம்ப சிறப்பு. அது எந்த நாளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய சந்திராஷ்டம நாட்களாக இருந்தாலும் சரி, குறிப்பாக உங்கள் சந்திராஷ்டம நாளில் நீங்கள் தீபம் ஏற்றுறது ரொம்ப சிறப்பு. உங்களோட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கே சாமி ரூமில் மட்டும்தான் நீங்கள் தீபம் போடணுமா அப்படிங்கிறது இல்லை. உங்களோட படுக்கை அறை அங்கேயும் நீங்கள் தீபம் போடலாம். மகாலட்சுமி குடியிருக்கக்கூடிய இடமாக சொல்லக்கூடிய உங்களுடைய வீட்டில் கழிவறை கூட மகாலட்சுமியின் இருப்பிடமாக கருதப்படுவதனால கழிவறை சுத்தமாக வைத்துக் கொள்வது, அந்த கழிவறையில் கூட ஒரு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல நிலைமைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டில் பூஜை அறைகளை விளக்கேற்றலாம், படுக்கை அறையிலும் விளக்கேற்றலாம், உங்களோட ஹால் அங்கேயும் நீங்கள் விளக்கேற்றலாம். குறிப்பாக ஈசானி மூலையில், இந்த ஈசான மூலம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அங்கே வந்து நீங்கள் விளக்கேற்றுவது இன்னும் சிறப்பாக இருக்கும். செல்வ கடாட்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஈசானி மூலையில் விளக்கேற்றும் பொழுது. அதே போல் வீட்டில் வந்து ஒரு தோய்வாகவே இருக்குது, ஒரு மந்த நிலையாகவே இருக்குது, வீட்டுக்குள்ளே ஒரு பிரகாச நிலையமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அந்த ஈசானி மூலையில் வந்து விளக்கேற்றுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். கழிவறையை ரொம்ப சுத்தமாக வைத்து இருந்து அந்த கழிவறையில் விளக்கேற்றி வருவதும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மனநிலைமையை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வீட்டில் மந்தத்தன்மையெல்லாம் போக்கி ஒரு பிரகாசமான மனநிலை ஏற்படுறதுக்கு நீங்கள் இந்த கழிவறைகளில் வந்து சுத்தப்படுத்தி அங்கே நீங்கள் தீபம் ஏற்றிட்டு வர்றது வந்து ரொம்ப சிறப்பாக அமையும். அதே போல் இந்த தீபத்தை நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் 3 மணிலேருந்து 4:30க்குள்ள நீங்கள் காலையில் எழுந்து உங்களோட குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு விநாயகருக்காகவோ இல்லை ஏதாவது ஒரு தெய்வத்திற்காகவோ நீங்கள் அந்த காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி வரும் பொழுது நினைத்த காரியங்கள் வந்து வெற்றி அடையும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முகம் திரி, அதாவது ஒரே ஒரு திரி மட்டும் போட்டு ஒரு விளக்கில், ஒரு அகல் விளக்கில் நெய்யோ அல்லது விளக்கெண்ணெய்யோ போட்டு நீங்கள் ஒரு திரி மட்டும் போட்டு ஒரு தீபம் மட்டும் நீ ஏற்றும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் வெற்றியடையும் சொல்லப்படுது. அதாவது நீங்கள் ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கீங்க, ஏதோ அரசாங்க உத்தியோகத்திற்காக ஒரு பதவிக்காக படிச்சுட்டு இருக்கிறீங்க, உயர் பதவிக்காக முயற்சி செய்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பிரம்ம முகூர்த்தத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். காலையில் 3 to 4:30க்குள்ள 4:30க்குள்ள நீங்கள் ஒரு முகம் கொண்ட தீபம் ஏற்றும் பொழுது ஒரு அகல் விளக்கில் நெய் வைத்து நீங்கள் அந்த தீபம் ஏற்றிட்டு வரும்போது நினைத்த காரியங்களில் வெற்றியடைய முடியும். குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டியிருக்கோம்,
வீடு கட்டுறதுக்காக நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம், ஒரு இடம் வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், எங்கள் வீட்டில் செல்வ செழிப்பே இல்லை, குழந்தை செல்வம் இல்லை, அதற்காக நாங்கள் ஒரு பிரார்த்தனை செய்துட்டு இருக்கோம் அப்படின்னா உங்களுடைய அந்த பூஜை அறைகளும் குலதெய்வத்தோட படத்தை வச்சு நீங்கள் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் விளக்கேற்றிட்டு வரும் பொழுது அந்த ஒரு திரி அல்லது ஒரு அகல் விளக்கு ஏற்றும் பொழுது, ஒரு முகம் கொண்ட தீபம் ஏற்றும் பொழுது உங்களுக்கு நினைத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். அதுவே 2 அகல் விளக்கு அல்லது 2 முகம் கொண்ட நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது குடும்பத்தில் ஒரு அமைதி நிலவும், குடும்பத்தில் அமைதி நிலவும். அடிக்கடி சண்டை சச்சரவாகவே இருக்கு, எதுக்கு எடுத்தாலும் கருத்து வேறுபாடாக இருக்கு, கணவருக்கும் எனக்கும் கருத்து வேறுபாடாக இருக்கு, மாமனார் அத்தை உங்கள் சொந்த பந்தத்தில் அப்பா அம்மா ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு மூலியமாக உங்களுக்கு சண்டை சச்சரவுகள் வந்துகிட்டே இருக்குன்னா அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் 2 தீபங்கள் ஏற்றுவது அல்லது 2 முகம் கொண்ட தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும், குடும்பத்தில் ஒற்றுமையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரம்ம முகூர்த்தத்தில், இது பிரம்ம முகூர்த்தத்தில் மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் முடியல அப்படின்னா காலையில் 6 to 7 அந்த நாட்களில் காலையில் 6 to 7, ஒருவேளை நீங்கள் புதன்கிழமை இருக்குது அப்படின்னா அந்த புதன் ஹோரையில் காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பிரம்ம முகூர்த்தத்தை பயன்படுத்த முடியவில்லை, எங்களால் ஏந்திரிக்க முடியலை அப்படின்னா அதே பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் காலையில் எஞ்சி குளிச்சுட்டு தான் செய்யணும் அப்படிங்கிறது இல்லை, முகம் கைகால் அலும்பிட்டு சுத்தமாக நீங்கள் தீபம் ஏற்றினாலே போதும். சரிங்களா? அது உடனே தீபம் ஏற்றிட்டு எங்களுக்கு தூக்கம் வருது தூங்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக தூங்கலாம், அதில் தவறு எதுவும் கிடையாது. அப்போ குழந்தை பாக்கியம் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குதுன்னா 3 அகல் விளக்கு அல்லது 3 முகம் கொண்ட நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது குழந்தை பாக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். குறிப்பாக இந்த குழந்தை பாக்கியம் என்ன பிரச்சனைகள்னா உங்களுக்கு 5ஆம் பாவம், உங்களோட ஜாதகத்தில் நீங்கள் 5ஆம் பாவகம் 5ஆம் பாவகாதிபதி காரகன் இவங்களாம் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துக்கணும். அது அந்த காரகன்னு சொல்லக்கூடிய குருவின் அமைப்புகள் இருக்கக்கூடிய வியாழக்கிழமைகள் காலையில் நீங்கள் விளக்கேற்றுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த வியாழக்கிழமைகள் அதோட ஹோரைகளில் நான் சொன்ன மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 நீங்கள் இந்த விளக்கேற்றி வருவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரிங்களா? அதே போல் 4 முகம் கொண்ட தீபம் ஏற்றும் பொழுது, ஒருவேளை 4 அகல் விளக்கு ஏற்றோம், 4 முகம் கொண்ட தீபம் ஏற்றுறோம் அப்படின்னா பசு பூமி செல்வம் கிடைக்க சர்வ பீடையும் நிவர்த்தியாகுமா. இந்த சர்வ பீடை நிவர்த்தியாகி பசு பூமி செல்வம் கிடைக்கும் 4 முகம் அல்லது 4 தீபம் நீங்கள் ஏற்றும் பொழுது. அதே 5 தீபம் ஏற்றும் பொழுது அதே போல் சகல செல்வமும் ஐஸ்வர்யமும் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதே போல் குழந்தை பேர் இல்லாதவங்களும் அந்த 5 தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு. சரிங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி ஒரு அமானுஷ்ய பயம் ஏற்படுகிறது, ஏதாவது ஒன்று நினச்சி நாங்கள் பயந்து விழுறோம், கெட்ட கனவுகள் வருது அப்படின்னா நீங்கள் நெய், இழுப்ப எண்ணெய், தேங்காய் எண்ணெய், அப்படி இல்லைன்னா வேப்ப எண்ணெய், நெய், இழுப்ப எண்ணெய், வேப்ப எண்ணெய் இது 3மே கலந்து உங்களோட வீட்டில் நீங்கள் தீபம் ஏற்றிட்டு வரும் பொழுது இந்த அமானுஷ்ய பயங்கள் நீங்கும். தேவையில்லாத ஒரு படபடப்பு பதட்டம்லாம் ஏற்படுது பார்த்தீங்களா, இது எல்லாமே நீங்கிறதுக்காக நீங்கள் இந்த 3 எண்ணெயை கலந்து நீங்கள் அகல் விளக்கில் தீபம் ஏற்றலாம். என்னன்னா நெய், இழுப்ப எண்ணெய், வேப்ப எண்ணெய். இந்த வேப்ப எண்ணெய் ஒரு டிராப் மட்டும் யூஸ் பண்ணிக்கிங்க, ஏன்னா அதோட நெடி அதிகமாக இருக்கும், புகை அண்டும். இதெல்லாம் வீட்டில் தான் நீங்கள் விளக்கேற்றணுமா இல்லை, உங்கள் அருகில் உள்ள ஏதாவது ஒரு கோயிலுக்கோ சிவாலயத்திற்கோ இல்லை ஏதாவது ஒரு விநாயகர் கோயிலுக்கோ நீங்கள் போய் கூட காலையில் 6 to 7 இந்த தீபம் ஏற்றலாம். சரிங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தோட அனுகிரகம் இல்லை அப்படின்னா அந்த குலதெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு எள் எண்ணெயும் விளக்க எண்ணெயும் கலந்து நீங்க தீபம் ஏற்றும் பொழுது குலதெய்வத்தை வசியப்படுத்த முடியும். குலதெய்வத்தை உங்களை அனுகிரகம் பெற்று, அதாவது குலதெய்வத்தோட பார்வையே இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, இது எல்லாமே இந்த எண்ணெயை நீங்க இந்த எள்ளெண்ணையும் விளக்கெண்ணையும் கலந்து போடும் பொழுது உங்க குலதெய்வ வசியம் கிடைக்கும், குலதெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்கும். குலதெய்வத்தோட அனுகிரகம் கிடைத்தாவே உங்களுக்கு இந்த சர்வ பீடையும் நீங்கி குழந்தை பாக்கியம் ஏற்படும், பித்ருதோஷம் நீங்கும். இது எல்லாத்துக்கும் ஒரு மூலமாக குலதெய்வத்தை நீங்க அழைக்கணும். சரிங்களா? அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேப்ப எண்ணெய், இழுப்ப எண்ணெய், நெய் இது 3ம் கலந்து போடுவது இந்த பதட்டம், படபடப்பு, பயம் உணர்வுகளை நீக்கும். இந்த எள் எண்ணெயும் விளக்கெண்ணையும் கலந்து போடும் பொழுது உங்களுக்கு குலதெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்கும். சரிங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது இந்த ஒளி கிழக்கு நோக்கி எரியணும். அந்த ஒளி கிழக்கு நோக்கி எரியும் பொழுது உங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்கும்.
தேவையில்லாத துன்பங்களாக இருக்குது. நான் என்ன முயற்சி செய்தாலும் இந்த துன்பம் வந்துகிட்டே இருக்கு, அடிக்கடி வரக்கூடிய பணம் செலவாகிட்டே இருக்கு, நிற்க மாட்டேங்குது, பணம் வந்து எங்களால் சேர்த்து வைக்கவே முடியல அப்படின்னா நீங்க அந்த தீபத்தை நான் சொல்லக்கூடிய பிரம்ம முகூர்த்தத்தில் பயன்படுத்துங்க, இல்லைன்னா ஹோரைகளில் பயன்படுத்துங்க. கிழக்கு நோக்கி நீங்க அந்த தீபம் ஏற்றும் பொழுது துன்பங்கள் நீங்கி குடும்பத்துக்குள்ள செல்வமும் அபிவிருத்தியும் உண்டாகும். அதுவே தீபம் மேற்கு நோக்கி எரியும் பொழுது கடன் பிரச்சனைகள் நீங்கும். அதிகப்படியான கடன் வாங்கிக்கிட்டே இருக்கேன், கடன் அடைக்கவே முடியலன்னா உங்களோட ஜாதக முறைப்படி என்ன பிரச்சனையோ அந்த தனஸ்தானம் சொல்லக்கூடிய 2, உங்கள் தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய நீங்கள் வேலைக்கு போகக்கூடிய குறிக்கக்கூடிய ஸ்தானங்களாக 6, 10 இதனுடைய ஸ்தான அடிப்படைகளோ அந்த காரகனோட அடிப்படைகளோ உங்களோட ஜாதக முறைப்படி ஒரு நாளை தேர்ந்தெடுத்து அந்த நாட்களில் நீங்கள் தீபம் ஏற்றிக்கிட்டு வர்றது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். கடன் பிரச்சனை நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னா தொடர்ந்து 11 நாட்கள் நீங்கள் தீபம் ஏற்றிட்டு வர்றது, ஒரு மண்டலத்திற்காக நீங்கள் தீபம் ஏற்றிக்கிட்டு வர்றது இல்லை, இது எப்போவுமே தீபம் ஏற்றலாம், ரொம்ப சிறப்பு தான். சரிங்களா? கடன் பிரச்சனை நீங்கள் மேற்கு நோக்கி நீங்கள் தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். வடக்கு நோக்கி நீங்கள் தீபம் ஏற்றும் போது குழந்தை பாக்கியத்தில் இருக்கக்கூடிய தடை பிரச்சனைகள் அகலும். குழந்தை பாக்கியம் இல்லைங்க, எல்லா பரிகாரமும் செய்துட்டேன் அப்படின்னா நீங்கள் வடக்கு நோக்கி தீபம் ஏற்றிக்கிட்டு வரும் பொழுது குறிப்பாக பசு நெய், வேப்ப எண்ணெய் 1 டிராப்பு, தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய் இது 4ம் கலந்து நீங்க வடக்கு நோக்கி ஏற்றிக்கிட்டு வரும்போது இந்த குழந்தை பாக்கியம் பிரச்சனையாக இருக்கு, எங்களுக்கு குழந்தை தங்கவே மாட்டேங்குது, ஏதாவது ஒரு வகையில வந்து குழந்தை வந்து கலைஞ்சிருது, எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னா நீங்க வடக்கு நோக்கி இந்த தீபம் ஏற்றும் பொழுது உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்துல உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் நீங்கி நல்லது நடக்கும். ஸோ இந்த விளக்கு ஏற்றும் முறைகள் வந்து நீங்க பயன்படுத்தி எந்த திசைக்கு என்ன பலன்னு சொல்லியிருக்கேன். அதேபோல் ஒரு முகத்திற்கு என்ன, 2 முகத்திற்கு என்ன, அந்த முகங்களை வைத்தும் நாம் பலன் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையோ அதற்கு தகுந்தாற் போல, ஒருவேளை உங்கள் ஜாதகத்துல கிரக நிலைகள் சரியில்லைன்னா அந்த கிரக நிலைக்கு தகுந்தாற் போல அந்த கோரைகளில் நீங்கள் விளக்கேற்றிக்கிட்டு வர்றது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவை உங்களோட நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் பகிர்ந்தளித்து அவர்களுக்கும் இந்த ஒரு நல்ல செய்தி கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நான் தாழ்ந்த பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பார்த்திபன் வாசு. நமஸ்காரம்.